ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தண்ணீர் அருகில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினார். பெசன்ட் நகர், நீலாங்கரை, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் அரிசி, காய்கறி அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல். வெள்ளம் பாதித்த மக்களுக்கு மிக விரைவாக செயல்பட்டு அரசு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும். தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக இருந்து காக்க வேண்டும் எனவும் புரட்சித்தாய் சின்னம்மா அரசுக்கு வலியுறுத்தல். டெல்டா மாவட்டங்களில் பாதிப்புக்கு ஏற்ப நிவாரண உதவி வழங்க வேண்டும் என அரசுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தல். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெறப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும் கருத்து. சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நாளையும் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். தியாகராய நகர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குகிறார். தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்யும் மத்திய குழு சென்னை வந்தது. நாளை முதல் 2 குழுக்களாக பிரிந்து 2 நாட்கள் ஆய்வு. நவல்பட்டு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் திருடர்களால் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து டிடிவி தினகரன் வேதனை. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிடும் என்பது இதன் மூலம் நிரூபணமாக தொடங்கியிருக்கிறதோ எனவும் கருத்து. திருச்சி அருகே சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகளை தேடும் பணி தீவிரம். குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு 3வது நாளாக வினாடிக்கு 65,000 கன அடி நீர்வரத்து. நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. திருச்சி முக்கொம்பு மேலணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். சென்னையில் அண்மையில் பெய்த மழையால் பல்வேறு இடங்கள் பலத்த சேதத்தை சந்தித்தன. குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து உடைமைகளை இழந்து பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நேரில் சென்று பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். இதற்காக இன்று காலை தியாகராய நகரில் உள்ள தமது இல்லத்தில் இருந்து புறப்பட்ட புரட்சித்தாய் சின்னம்மா பெசன்ட் நகரில் உள்ள ஊரூர் குப்பம் பகுதிக்கு சென்றார். அங்கு பாதிக்கப்பட்ட பொதுமக்களை நேரில் சந்தித்து உடைகள், அரிசி, மளிகை அடங்கிய நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அடையாறு ஐஸ்வர்யா காலனி பகுதியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். சென்னை பெசன்ட் நகர் ஊரூர் குப்பத்தை தொடர்ந்து அடையாறு இந்திரா நகர் ஐஸ்வர்யா காலனிக்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தங்களுக்கு ஆறுதல் கூற வந்த சின்னம்மாவை அங்குள்ள மக்கள் வணங்கினர். சின்னம்மாவும் அவர்களை வணங்கி ஆறுதல் தெரிவித்தார்.
ஐஸ்வர்யா காலனியில் இருந்து புறப்படும் போது குழந்தைகளுக்கு சின்னம்மா சாக்லேட் வழங்கினார். இளைஞர்கள் உள்ளிட்டோர் சின்னம்மாவுடன் செல்ஃபி புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் அங்கிருந்து நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கும் போது நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் சின்னம்மாவை சந்தித்தனர். அவர்களுக்கும் வெள்ள நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கினார். சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் பகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு உடைகள், அரிசி, காய்கறி, மளிகை பொருட்களை வழங்கினார். அங்கு வந்திருந்த அப்பகுதி மக்கள் பலரும் புரட்சித்தாய் வருகை குறித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை நீலாங்கரை அண்ணாநகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். சென்னை நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் பகுதியை தொடர்ந்து நீலாங்கரை அறிஞர் அண்ணா நகர் பகுதிக்கு சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்தார். பின்னர் பொதுமக்களுக்கு உடைகள், அரிசி, காய்கறி, மளிகை அடங்கிய பொருட்களை வழங்கினார். குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கு சின்னம்மா சாக்லேட் வழங்கினார். தொடர்ந்து பாரதியார் நகர் செல்லும் வழியில் புரட்சித்தாய் சின்னம்மா பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். நீலாங்கரை பாரதியார் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை நீலாங்கரை அறிஞர் அண்ணா நகர் பகுதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின்னர் பாரதியார் நகர் பகுதிக்கு சென்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கு மக்களை சந்தித்து வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். குழந்தைகள் மற்றும் சிறார்களுக்கு சின்னம்மா சாக்லேட் வழங்கினார். தரமணி பெரியார் நகர் செல்லும் வழியில் தூய்மை பணியாளர்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரண உதவிகளை வழங்கினார். சென்னை தரமணி பெரியார் நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை நீலாங்கரை பாரதியார் நகர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணம் வழங்கிய பின்னர் புரட்சித்தாய் சின்னம்மா தரமணி பெரியார் நகர் பகுதிக்கு சென்றார். புரட்சித்தாய் சின்னம்மாவை கண்டதும் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி டாக்டர் அம்பேத்கர் காலனி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை தரமணி பெரியார் நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மா தொடர்ந்து வேளச்சேரி டாக்டர் அம்பேத்கர் காலனி பகுதிக்கு சென்றார். அங்கு அரிசி, காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை புரட்சித்தாய் சின்னம்மா வழங்கினார். பெண்கள், முதியவர்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து வேளச்சேரி டாக்டர் அம்பேத்கர் காலனியில் இருந்து புறப்படும் முன் ஏராளமான குழந்தைகள், சிறார்களுக்கு புரட்சித்தாய் சின்னம்மா சாக்லேட் வழங்கினார். தூய்மை பணியாளர்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்களை சின்னம்மா வழங்கினார். சின்னம்மாவை காண வந்த மாற்றுத்திறனாளிக்கு நல உதவிகளை வழங்கினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு விரைவாக செயல்பட்டு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வலியுறுத்தியுள்ளார். சென்னை வேளச்சேரி பெரியார் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கிய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய புரட்சித்தாய் சின்னம்மா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அரசு விரைந்து செயல்படவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுவதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு அரணாக இருக்க வேண்டும் என்றும் சென்னை நகர மக்கள் மிகவும் துயரத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் சின்னம்மா குறிப்பிட்டார். விவசாயிகள் கேட்டுக்கொண்டபடி புதிய வேளாண் சட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டது வரவேற்கத்தக்கது என தெரிவித்த புரட்சித்தாய் சின்னம்மா டெல்டா மாவட்டங்களில் பாதிப்புக்கு ஏற்றவாறு விவசாயிகளுக்கு நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
மழையால் பாதிப்படைந்த மக்களை பார்ப்பதற்காக இங்கு வந்துள்ளேன். அவர்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை செய்துள்ளோம். அரசாங்கம் மிக விரைவாக செயல்பட்டு அவர்களுக்கு உரிய நிவாரண நிதியை கொடுக்க வேண்டும். மற்ற மாவட்டங்களில் பூராவும் வீடுகள் இடிந்தும் மழை வெள்ளத்தில் மக்களையே அடித்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையை மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசு சரிவர செயல்படவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதனால் மிக விரைவாக செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் காப்பாற்ற வேண்டும். அதில் நிறைய வீடுகளை இழந்து ரோட்டில் நிற்கிறார்கள். அவர்களை பாதுகாப்பான இடங்களில் வைத்து அவர்களுக்கு உரிய இழப்பீடுகளையும் வழங்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரை குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகி உள்ளனர். அவர்களுக்கும் வேண்டிய உதவிகளை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் நாசமாகி உள்ளது. அவர்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அரசாங்கம் வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுடைய பாதிப்புக்கு ஏற்ற இழப்பீடையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகளுக்காக அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அந்த சட்டம் விலக்கி கொட்டப்பட்டுள்ளது. அது நல்ல விஷயம்தான். தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட மத்திய குழு இன்று சென்னை வந்தடைந்தது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததாலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவான 2 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் காரணமாகவும் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதில் கன்னியாகுமரி, நெல்லை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் மழையால் பெரும் பாதிப்பை சந்தித்தன. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மழை பாதிப்பை ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு நியமித்தது. அதன்படி உள்துறை இணை செயலாளர் திரு ராஜீவ் சர்மா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று ஏர் இந்தியா விமானத்தில் சென்னை வந்தடைந்தது. இந்த குழுவில் மத்திய நிதித்துறை ஆலோசகர் திரு ஆர்.கே. கவுல், வேளாண் இணை இயக்குநர் திரு ராஜ்மோகன், சென்னை நீர்வளத்துறை இயக்குநர் திரு தங்கமணி, சாலை மற்றும் போக்குவரத்துத்துறை சென்னை மண்டல அதிகாரி திரு ரனஞ்சய் சிங், மின்சாரத்துறை இணை இயக்குநர் திரு பாவ்யா பாண்டே உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவினர் நாளையும் நாளை மறுநாளும் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரை சந்தித்து மத்திய குழு ஆலோசனையும் நடத்தவுள்ளது. சென்னை ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். ஐஐடியில் அவ்வப்போது இத்தகைய புறக்கணிப்பு நிகழ்வது ஏற்கத்தக்கதல்ல என்றும், இதனை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதும் சரியானதல்ல என்றும் அந்த ட்விட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருச்சி அருகே திருடர்களை விரட்டி பிடித்தபோது கொலை செய்யப்பட்ட சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதனின் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பணியின் போது உயிரிழந்த பூமிநாதனின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி அருகே நவல்பட்டு சாலையில் நேற்று இரவு வாகன தணிக்கையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் ஈடுபட்டபோது 3 இருசக்கர வாகனங்களில் ஆடைகளுடன் வந்த நபர்களை தடுத்து நிறுத்தினார். அவர்கள் நிற்காமல் சென்றதை தொடர்ந்து அவர் விரட்டிச் சென்று 2 பேரை மடக்கி பிடித்தார். இதை அறிந்த சக திருடர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து அரிவாளால் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் பூமிநாதனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். அவர்களை தேடும் பணியில் 4 தனிப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி அருகே ஆடு திருடிய கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதனின் உடலுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறையினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சரக டிஐஜி சரவணசுந்தர், சிறப்பு உதவி ஆய்வாளர் படுகொலை சம்பவத்தில் உடன் சென்ற காவலர் வழி தவறி சென்றதால் உயிரிழக்க நேரிட்டதாக தெரிவித்தார். எஸ்எஸ்ஐ பூமிநாதன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் குறித்து சில தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் தேடும் பணி தீவிரமாக நடைபெறுவதாகவும் குறிப்பிட்டார். இறந்த எஸ்எஸ்ஐ குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவியும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருப்பதற்கு டிஐஜி சரவணசுந்தர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஆடு திருடும் கயவர்களை துரத்தி சென்ற பொழுது கூடவே ஒரு பீட் ஆஃபீஸரும் சித்திரவேலுங்கிறவர் போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமாக வழிமாறி போய் ஒரு சப்வே பக்கத்தில் கீரனூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் அந்த ஆடு திருடும் கயவர்களால் இவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி நவல்பட்டு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பூமிநாதன் திருடர்களால் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வேதனை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிடும் என்பது இதன் மூலம் நிரூபணமாக தொடங்கியிருக்கிறதோ என்ற எண்ணம் எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், திருச்சி நவல்பட்டு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பூமிநாதன் திருடர்களால் வெட்டி கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரோந்து பணிக்கு சென்ற திரு பூமிநாதன் பாதுகாப்பு மற்றும் தகவல் தொடர்பு கருவிகள் எதுவும் கையில் இல்லாமல் 4 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் கிடந்து போராடி உயிர் விட்டதாக வரும் செய்திகள் நெஞ்சை கணக்கு செய்கின்றன என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சமூக விரோத சக்திகளால் காவல்துறை அதிகாரிகள் இப்படி கொல்லப்படுவது பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிடும் என்பது இதன் மூலம் நிரூபணமாக தொடங்கியிருக்கிறதோ என்ற எண்ணம் எழுவதாகவும், காவல்துறையினருக்கே இந்த நிலைமை என்றால் மக்களை யார் பாதுகாப்பது எனவும் திரு டிடிவி தினகரன் தமது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். காவல்துறை உதவி ஆய்வாளர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விரைவில் குற்றவாளிகளை பிடித்து விடுவோம் என்றும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுஜித்குமார் தெரிவித்துள்ளார். வண்டியில் 2 வீலரில் ஓடிடுறாங்க. இது நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் பார்த்தாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்தார். இங்கே அவங்க பிடிச்சிட்டாங்க, கேட்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணிட்டாங்க அதை ஹெல்ப்க்கு. அது போலீஸ்மேன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உள்ளே இதை வெட்டிட்டாங்க. அவங்க எஸ்கேப் ஆகிட்டு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். நிறைய ஸ்பெஷல் டீம் 4 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம். சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்கணும். சீக்கிரம் சம் சஸ்பெக்ட்ஸ் இருக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்கும். மேட்டூர் அணைக்கு 3வது நாளாக இன்றும் வினாடிக்கு 65,000 கன அடி என்ற அளவில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன. இதையடுத்து 2 அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 65,000 கன அடி நீர்வரத்து உள்ளது. அணையின் நீர்மட்டம் 120.1 அடியாகவே இருந்து வரும் நிலையில் மொத்த நீர் இருப்பு 93.63 டிஎம்சியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் 65,000 கன அடி தண்ணீர் அப்படியே காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் அதிக அளவில் தண்ணீர் செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் செல்லும் சுமார் 1 லட்சம் கன அடி வெள்ள நீர் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஆற்றுப்படுகை மற்றும் திட்டு கிராம மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. தமிழகத்தில் மழை ஓய்ந்த நிலையில் கர்நாடக அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு தற்போது 65,000 கன அடி வரை தண்ணீர் வருகிறது. அணை நிரம்பியதால் வரும் மொத்த நீரும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களாக திறக்கப்பட்ட தண்ணீரும் தற்போதைய கனமழையால் டெல்டா மாவட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் நீரும் கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலில் கலந்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே
கொள்ளிடம் ஆற்றில் தற்போது 1,00,000 கன அடிக்கும் மேல் உபரிநீர் செல்கிறது. எனவே ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராமங்கள் மற்றும் திட்டு கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வருவாய்த்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டுள்ளதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அரசு பாதுகாப்பு மையங்களில் சென்று தங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குழந்தைகள், வயசானவங்க இவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக உடனடியாக நீங்கள் அவங்கள அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாதல் படுகை பொதுமக்களுக்கு காவல்துறை சார்பாகவும் வருவாய்த்துறை சார்பாகவும் ஊராட்சி மன்றம் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் போகை பேரையூர் கிராமத்தில் பள்ளி கட்டடம் போதிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து காணப்படுவதுடன் அதன் அருகிலேயே பலமிழந்து இருக்கும் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் அமைந்துள்ளதால் மாணவ மாணவிகள் அச்சமடைந்துள்ளனர். இப்பிரச்சினையில் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட போகை பேரையூர் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் பல பள்ளிகள் தற்போது பராமரிப்பின்றி காணப்படுகிறது. போகை பேரையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மேற்கூரை அவ்வப்போது பெயர்ந்து விழுந்து வருகிறது. பள்ளியின் சுற்றுச்சுவர், கழிவறை ஆகியவை எந்நேரத்திலும் இடிந்துவிடும் அபாய நிலையில் காணப்படுகிறது. மேலும் பள்ளியினையொட்டியுள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் தூண்கள் பழுதடைந்து காணப்படுவதால் எந்நேரத்திலும் பள்ளியின் மீது சாய்ந்து விடக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஸ்கூல் ரொம்ப டேமேஜாக இருக்குது. பிள்ளைங்களாம் இங்கே தான் படிக்குதுங்க. பிள்ளைங்களாம் இங்கே தான் படிக்குதுவோ. ஆனால் இது சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் ஒரு இதுவரை நடவடிக்கை எடுக்கல. தண்ணி வேறு நிற்கிது, இடையில அந்த உள்ள தண்ணி நிற்கிது, ஈரமெல்லாம் இருக்குது. ரெண்டாவது இதுக்கு பின்னாடி டேங்கு ஒன்று இருக்குது. அந்த டேங்கும் ஒரு 2 காலம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. விழுந்தாக இந்த ஸ்கூல் மேலே தான் விழுவோம். அதனால் இது சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் தலைமை கேட்டு கொடுக்குறோம். ஸ்கூல் நடுநிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா டேங்க் உழுவுற மாதிரி இருக்குது. சரிங்களா, அந்த விழுந்துச்சுன்னா வச்சிங்கன்னா ஸ்கூல் மேலே தான் விழுவோம். ஸ்கூல் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளைங்க எல்லாருமே கவர்ந்து பண்ணலாம். உள்ள தண்ணி அவ்வளோ நிற்கிது. யார் இதை சொல்லுவா அப்படின்னு பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. யார் சொல்கிறது? இந்த பொதுமக்கள் இருக்காங்க, அவங்கள கேட்டால் தான் தெரியும். கலெக்டர் கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்ன நிலவரம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். தமிழகம் முழுவதும் இன்று 50,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக கடந்த ஜனவரி மாதம் முதல் நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஒவ்வொரு வாரமும் மெகா முகாம்கள் நடத்தி லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் தற்போது இந்த முகாம்களை வாரத்திற்கு 2 முறை நடத்த தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று மாநிலம் முழுவதும் 50,000 இடங்களில் 10வது மெகா தடுப்பூசி முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இம்மாத இறுதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடித்துறை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடித்துறை தாமிரபரணி ஆற்றில் தனது நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற சூரியக்கோடு பகுதியைச் சேர்ந்த 19 வயது நிதின் என்ற இளைஞர் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடித்துறை தீயணைப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை தேடி வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் கடந்த 3 நாட்களில் 3 பேர் அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரின் மறு சாகுபடிக்கான நிவாரணம் என்பது விவசாயிகளை ஏமாற்றும் செயல் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேட்டூர் அணை கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கப்பட்டாலும் பாசனத்திற்கு முறையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. இருப்பினும் டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டனர். எதிர்பாராத வகையில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் டெல்டா மாவட்டங்கள் வெள்ளக்காடாகின்றது. இதனால் குறுவை கடைசி கட்ட அறுவடை பாதிக்கப்பட்டது. தாளடி நெற்பயிர்கள் மட்டுமின்றி சம்பா இளம் நடவு பயிர்களும் அழுகின.
முதல்வர் திரு ஸ்டாலின் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் சேதங்களை முழுமையாக பார்வையிடவில்லை என விவசாயிகள் கூறினர். மறு சாகுபடி பணிக்கு என ஹெக்டருக்கு 6038 ரூபாய் நிவாரணமாக அறிவித்தார். இதனை நேரடியாக பணமாக பெற இயலாது என்றும் இடுபொருள் மானியமாக யூரியா, DAP போன்ற உரங்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்டா பகுதியில் சம்பா தாளடி பயிர் தான் இருக்குது. இது அனைத்து பயிருமே மூழ்கிய நிலையில் தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இதுக்கு இடுபொருள் கொடுத்து விதையோ உரமோ எதுவும் கொடுத்து இதை காவந்து பண்ண முடியாது. ஒட்டு மொத்தமாக எல்லா விவசாயிக்கும் கிடைக்கிறாப்புல ஹெக்டேருக்கு 20,000 30,000 வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அனைத்து விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். அதனால் நீங்கள் டோட்டலாக நிவாரணம்னு அறிவிச்சிங்கன்னா தான் இந்த விவசாயிகளை இந்த காவந்து பண்ண முடியும். தமிழகத்தில் கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை உட்பட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழக கடலோர பகுதி வரை நீடிப்பதன் காரணமாக கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு டி. ராஜேந்திரன் மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு டி. ராஜேந்திரன் உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை திரு டிடிவி தினகரன் தெரிவித்துக் கொண்டுள்ளார். அடுத்ததாக தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியை பார்க்கலாம்.